அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விநாயகா புற்றி குருவே சரணம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி சூரிய பகவானுடைய காரகத்துவங்கள் பார்த்துருக்கோம். ஸோ வீடியோவில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சந்திரனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ சந்திர பகவான் எந்தெந்த விஷயத்த செய்வாரு, அதுக்கு உறுதுணையை ஏற்பாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு காரகமா பார்த்து வரலாம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சந்திரனுடைய காரகத்துவங்கள்ல எண்கள் வரிசையில பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1ஆம் எண் சூரியனை குறிக்கும். அதே மாதிரி 2ஆம் எண் பாத்தீங்கன்னா சந்திரனை குறிக்கும். ஸோ எண்கள்ல 2ஆம் எண் சந்திரனை குறிக்கும். சந்திரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தாய்மையும் குறிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா தந்தை அப்படின்னா சூரியன் அப்படின்னு வரும்போது, தாய் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு வரும். ஸோ அதனால சந்திரனை தாய்க்கும் ஓமைப்படுத்துவாங்க. தாயுடைய உறவுகள் இருக்காங்க இல்லைங்களா, சோ அவங்களும் இந்த சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள்ல வருவாங்க. அதுக்கு அடுத்த நிலையா பாத்தீங்க அப்படின்னா கணபதி, அதாவது பிள்ளையார் இருக்காரு இல்லைங்களா, சோ பிள்ளையாரும் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வருவாரு. அதுக்கப்புறம் வணிகர்கள். ஸோ வணிகர்கள் யார் அப்படின்னா, வியாபாரம் பண்றாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாமே வணிகர்கள் தான். ஸோ இவங்க பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள்ல வருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மை நிறம். வெண்மை நிறம் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள்ல குறிக்கும். இப்போ சுவையில பாத்தீங்கன்னா இனிப்பு சுவையும் சந்திரனுடைய காரகத்துவங்கள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உப்பும் வரும். அதாவது சுவையில இனிப்பு சுவை, பொருள்ல பாத்தீங்கன்னா உப்பு இருக்கு இல்லைங்களா, அது கல்லுப்பு சொல்றோம் இல்லையா, அது வெண்மை நிறம் அப்படின்னால சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மூலிகைகள், அதாவது மருத்துவத்துக்கு யூஸ் பண்றோம்ல மூலிகைகள். ஸோ அந்த மூலிகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இலத்தெல்லாம் செடி கொடி இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற வெள்ளி இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த வெள்ளி எல்லாமே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உப்பு பாத்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவத்துல வரும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீர்நிலைகள், ஏரி குளம் குட்டை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே நீர்நிலைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலர்கள். ஸோ அனைத்து மலர்களுமே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். மலர்கள், எல்லா மலர்களுமே எல்லாமே சரிங்களா, அந்த மாதிரி வரும். கனிகள், பழங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பழமா இருக்கட்டும், வாழை, மாப்பழம், ஆரஞ்சு இதுவா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். முத்து, ஸோ கடல்ல நம்ம எடுக்கிறோம் இல்லையா முத்து, ஸோ அந்த முத்தும் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னன்னா, மூலிகை இலை, திலை இதெல்லாமே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல. அதே மாதிரி இந்த தாவரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காரகத்துவத்துல வந்துருங்க. திசைகள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தென்மேற்கு, அதாவது தென்மேற்கு திசை பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். அதே போல வடமேற்கு, தென்மேற்கு வடமேற்கு இந்த இரு திசைகளும் சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். இது எதுக்கு இது மட்டும் அப்படிங்கும்போது, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதகத்துல வரன் பார்க்க வராங்க, எந்த பக்கம் இருந்து பொண்ணு அமையும் அப்படின்னு பார்க்க வராங்க, எந்த பக்கம் இருந்து மாப்பிள்ளை அமையும் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது நம்ம இந்த காரகத்துவத்தை வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், சந்திரன் இருந்தா சரிங்களா. இப்ப தென்மேற்கு பகுதியும் வடமேற்கு பகுதியும் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வெண்மையான இந்த பால் பொருட்கள் எல்லாமே பால் பவுடரு, பால் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உணவு இருக்கு இல்லைங்களா, இந்த உணவு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது எதுவுமே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும் சரிங்களா. பட்டு துணி, துணி இருக்கு இல்லைங்களா, அதுல பட்டு துணி பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். விவசாயம், விவசாயம் அக்ரிகல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மூலிகைகள் காரகத்துவம் சந்திரன் வரும் சொன்னீங்களா, அப்போ மூலிகை, தாவரங்கள், விவசாயம் இது மூணுமே ஒண்ணுதான். ஸோ அப்படிங்கும்போது விவசாயமும் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். ஸோ அதே மாதிரி செல்வம், செல்வம் எப்படின்னா அவன் பெரிய ஆளா இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ செல்வம் வளம் காரகத்துவம் சந்திரன் பகவான் தான் செல்வ வளம் அப்படிங்கிற காரகத்துவத்தையும் குறிக்கும். இப்போ ஒருத்தர் பேரு புகழோட வாழ்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த புகழ், இப்ப புகழ் அப்படின்னா ஒருத்தருடைய பேரை சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி புகழை கொடுக்கக்கூடியது சந்திர பகவான் தான். புகழும் சந்திரனுடைய காரகத்துவத்துல வருங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரு போட்டியில ஜெயிச்சு நம்ம அதை பரிசு வாங்குறோம் அப்படின்னா அந்த பரிசும் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவத்துல வரும். முக்கியமா பாத்தீங்கன்னா
இப்போ நம்ம அதிகப்படியா நம்ம இப்போ வந்து ஜாதகத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுடைய மனோகாரகன் சொல்லுவாங்க. ஸோ மனநிலை, அதாவது சந்திரன் வந்துட்டு ஆஹ் சந்திரன் 2.25 நாள் வந்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ராசி கட்ட மாறுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ மனோகாரகன், நம்ம ஒரு நிமிஷம் ஒரு ஒரு மீட்டிங்கே அட்டன் பண்ணிட்டு இருந்தாலும் ஆள் மட்டும் தான் அங்கே உட்காந்துருப்போம், மனநிலை எதையாவது வச்சுட்டு இருக்கோம். மீட்டிங் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் இங்க வந்துடும். ஒரு ஒரு கண்டென்ட் ஒரு பாயிண்ட் போறப்போ மறுபடியும் வந்து மனநிலை இங்க வந்துடும். மறுபடியும் வந்துட்டு அந்த கடங்காரன் அப்படி திட்டினானு, இந்த கடங்காரன் திட்டினானு, அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சு. ஸோ அந்த மாதிரி மனநிலை வந்து அடிக்கடி மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திர பகவான் தான் காரகத்துவமா வருவார். புத்தி, அதாவது ஒரு நேரத்துக்கு ஒரு சிந்திக்கிறது, மனசு யோசிக்கிறது, சிந்தனை, ஒரு நல்ல அறிவு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவத்துல வருங்க. ஒரு விஷயத்த சொல்றோம், அந்த வந்துட்டு டக்குன்னு மறக்கிறோம் அப்படின்னு காரணமும் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவம் தான். அந்த மறதியும் வரும். உடல் அழகு, இப்ப சந்திரனாலே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ சந்திரன் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ஒரு பெண்ணவே வந்து குறிப்பிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வட்ட முகம், நல்லா நிலவு மாதிரி அந்த பெண் இருந்தப்பா சொந்தம் சொல்றாங்க இல்லையா? அப்போ உடல் அழகு அப்படிங்கறத குறிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவத்துல வரணும். ஆசை, ஸோ இந்த மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா மனம், புத்தி, சிந்தனை, இது எல்லாமே ஒன்றடங்கிய ஆசை. ஆசை வந்து ஒவ்வொரு விஷயம், நம்ம ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு கட்டணும், அழகான பெண்ணை கல்யாணம், இது எல்லாமே வந்து ஒரு ஆசை அப்படிங்கும்போது ஆசைகள், ஆசை அப்படி எங்கிருந்து வருது? மனசுல இருந்து வருது. ஸோ இந்த மனசு அப்படிங்கறது குறிக்கக்கூடிய அந்த ஆசைகளும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவத்தில் வரும். தலைப்பகுதியில கண் வந்து பாத்தீங்கன்னா இடது கண் வந்து சந்திரனுடைய காரகத்துவத்துல வரும். அப்ப இடது கண் வந்து சந்திரனுடைய காரகத்துவம்னா வலது கண் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவம். தாய் தந்தை அப்படிங்கும்போது இடது வலது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இடது கண் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவத்துல வரும். ஸோ அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சளி பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை இது மாதிரி உங்களுக்கு வரும். சளி பிடிக்குது தொடர்ந்து இந்த மாதிரினாலும். இந்த இடத்துல வந்து ஆஸ்துமா, சளி தொடர்பான சம்பந்தமா அந்த மூச்சு குழாயில் அந்த ஆஸ்துமான பிரச்சனை, அடிக்கடி தும்மல் வருது அந்த மாதிரி இல்லைங்களா, நீர் தொடர்பான பிரச்சனைகள் வருது இல்லையா? ஸோ நீர் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய காரகத்துவத்தில் வரும். அதே மாதிரி பர்ஃப்யூம், வாசனை பொருட்கள், எந்த ஒரு வாசனை பொருட்களா இருக்கட்டுமே, சூடம், பத்தி, சாம்பிராணி இதுவா இருக்கட்டும், அதே மாதிரி பர்ஃப்யூம் எதுவா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு ஸ்மெல், எந்த ஒரு வாசனையா இருந்தாலும் சரி, ஸோ அது எல்லாமே குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான். அதே மாதிரி ஒவ்வொரு இப்ப கிழமை இருக்கு இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம குறிப்பிட்டு வரோம் இல்லைங்களா? ஸோ ஞாயிறு பின்னாலே சூரியன், திங்கக்கிழமை அப்படின்னா வந்து சந்திரன். அப்ப திங்கக்கிழமை குறிக்கக்கூடிய காரகத்துவமும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். ஸோ நம்ம கிழமைகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களின் அடிப்படையில தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தெரியலன்னா அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்றேன். கிழமைகள் வந்து திங்கக்கிழமையும் வந்து சந்திரனுடைய காரகத்துவம். வெண்கலம், இப்போ வந்து இப்ப வெண்கலம் பாத்திரம் வந்து அதிகமா யாரும் வீட்டுல யூஸ் பண்றது இல்ல, பட் கிராமப்புறங்களை வந்து இன்னும் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்பேற்பட்ட வெண்கல பாத்திரங்களை குறிக்கக்கூடியதும் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவானுடைய காரகத்துவம். ஸோ இந்த மாதிரி காரகத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு நிறைய இருக்கு. ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட சில காரகத்துவங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அடுத்து வந்து ஒரு நல்ல ஒரு கிரகத்துடைய காரகத்துவத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும். நன்றி.